கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி காலையில இருந்தே காத்துக்கிட்டு இருந்தேன். நேற்று தான் பயங்கர டயர்ட், ரொம்ப லேட்டாக தான் வந்தோம், தூங்கி ஏந்திரிச்சோம், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும் இங்கே வந்து ஆர்க்கில் காத்துக்கிட்டே இருந்தேன். கர்த்தர் திரும்ப 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 ஒரே விஷயத்தை பதிவு செய்தார், ஒரு வார்த்தை, ப்ரிப்பேர். இந்த ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, இந்த பேழையை கொடுத்ததின் நோக்கமே ஆயத்தப்படுத்துவதுக்கு தான். பேழைக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, உள்ள கொண்டு வந்தார், அவர்களை பத்திரப்படுத்தினார், அடுத்த தலைமுறையை உருவாக்கும்படியாக வெளியே அனுப்பினார். இதான் பேழை. இன்னைக்கு காலையில இருந்து இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 12 மணிக்கு வந்தேன், 4 மணி வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். 4 o'clock இங்கே தான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்தை மீண்டும் 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 சொல்லிக்கிட்டே இருந்தார், ப்ரிப்பேர். சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரிப்பேர். சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரிப்பேர். சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரிப்பேர். ஆயத்தப்படுத்தணும். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு ஒரு தரிசனம் கொடுத்து ஆயத்தப்படுத்த அப்படின்னு சொல்லி லீடர்ஷிப் மீட்டிங் சொன்னீங்க. வந்தோம், பயங்கரமா ஒரு 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 புஷ் இருந்துச்சு. அப்போ அந்த கேள்வியை நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரே, why? அப்போ ஒரு 3 காரியங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், சொல்ல சொன்னார். ஏன் ஆயத்தப்படுத்தணும், ஏன் ஆயத்தப்படுத்தணும், எதில் ஆயத்தப்படுத்தணும், எதில் ஆயத்தப்படுத்தணும், எதற்காக ஆயத்தப்படுத்தணும், எதற்காக ஆயத்தப்படுத்தணும். 3 கேள்விகளை இன்றைக்கு நம்ம வைக்க போறோம். ஆண்டவர் ஆயத்தம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். அதுவும் என்னன்னா, பேழைக்குள் இருக்கிறவர்களுக்கு இந்த ஆயத்தம். அன்றைக்கு நோவாவின் காலத்துல பேர் அழிவிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை பாதுகாத்தது பேழைதான். ஆனா அந்த பாதுகாப்போட நின்னுடல, அவர்களை இன்னும் ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தினதும் அந்த பேழை தான். ஆமென். இல்ல, நிறைய நாட்கள் அந்த பேழைக்குள்ள உட்கார்ந்து அவங்க என்னதான் செஞ்சிருப்பாங்க இல்ல? ஒரு நாள் நம்மளால சும்மா உட்கார முடியுதா? ஒரு டிவி பார்க்காம இல்லைன்னா ஒரு போனை பார்க்காம அமைதியா இருக்க முடியுதா? முடியவே மாட்டேங்குது. ஆனா அன்றைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை நாட்கள் அவர்கள் அமைதியா அந்த பேழைக்குள்ள இருந்தார்கள். அந்த பேழைக்குள்ள நடந்தது ஒரு பாதுகாப்பு மாத்திரமல்ல, அது ஒரு புதிய வாழ்க்கைக்குண்டான ஆயத்தம். ஆமென், ஆமென். ஒரு புதிய வாழ்க்கைக்குண்டான ஆயத்தம். இப்போ ஏன் ஆயத்தப்படணும், எதற்காக ஆயத்தப்படணும், எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு ஆண்டவர் சொன்னார். முதல் பதில் சொன்னாரு, முதல்ல நம்ம யார் என்ற தெளிவு நமக்கு இருந்தாதான் இந்த ஆயத்தத்துக்கே நம்ம போக முடியும். That's right. நம்ம யாரு பக்கத்துல பார்த்து இதை கேளுங்களேன், அவங்க என்ன எப்படி 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 ரியாக்ட் பண்ணு. யார் பண்ணி கேளுங்க, சும்மா கேளுங்களேன், யார் பண்ணி, யார் நீங்க, யாரு? அக்கா கேட்கவே மாட்டாங்க. அண்ணன் சொல்றாரு, ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். ரைட். பிப்ளிக்கலா நீங்க வந்து உன் பேர் என்னன்னு கேட்டா உன் காலிங்க சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னா இட் இஸ் தேர் காலிங். யெஷுவா அப்படின்னா வழி நடத்துகிறவர், விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க யார் என்கின்ற புரிதல் நமக்கு தெளிவா இருக்கணும். எப்பா நமக்கு ரத்தம் இருக்குது, நம்ம மனுஷங்க, ஆவி ஆத்மா சரீரம் இதெல்லாம் தான் இருக்கு. நம்ம இப்படி இருக்கிறோம். ஐ எம் கேரன், ஐ எம் டேவிட், ஐ எம் பவுல்ராஜ், ஐ எம் தங்கதுரை, ஐ எம் எஸ்தர் கலைச்செல்வி, நான் சாலமோன், இப்படின்றது எல்லாமே இருக்கலாம். பட் யார் என்கின்ற அந்த ஒரு தெளிவான புரிதல் இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் வேணும். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஐடென்டிட்டி நமக்கு இருக்கிறது இல்ல? நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, ஐ எம் தி சைல்ட் ஆஃப் காட். இல்ல, நான் ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள் அப்படின்னு சொல்வீங்க. அப்ப ஆண்டவருடைய மகனுக்கும் மகளுக்கும் ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த அழைப்பு என்னன்னா, நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. என்னதான் அந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் நமக்கு சொச்சம்தான், கொஞ்சம்தான். இட் இஸ் அ ஜர்னி அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பயணம் இல்ல? அந்த நாட்களில் பழைய பாடல்களில் பாடுவோம், வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போனும் நேரங்களில். அப்போ இது என்னது? வனாந்திர யாத்திரை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யாத்திரையை அவர்கள் மேற்கொண்டு எங்கே சென்றார்கள்? கானான் தேசத்துக்கு சென்றார்கள். அப்போ கானான் என்பது அவர்களுக்கென்று முன்குறிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த கானான்ல தான் அவங்க பெர்மனண்டா வாழ முடியும்.
இப்போ கூட அட்ரஸ்லாம் கேட்டிங்கன்னா டெம்பரரி அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்லாம் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டமை நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணால் கூட நீங்கள் என்ன வரும், பில்லிங் அட்ரஸ் தனியாக வரும், ஷிப்பிங் அட்ரஸ் தனியாக வரும். அந்த மாதிரி நிறைய அட்ரஸஸ் இருக்குது. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை வச்சிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பெர்மனன்ட்டான ஒரு அட்ரஸ் வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பெர்மனன்ட் அட்ரஸ்க்கு தான் ஜேர்னியில் இருக்கிறோம். இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். ஆமென். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், we are called. ஆமென். முதல்ல நம்மள என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. இந்த பயணத்துக்கு உண்டான ஒரு ஆயத்தம். ஆமென் சொல்லுங்களேன். எங்க வீட்ல கூட 2 நாளா இப்ப ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா கேரன் வந்து ஒரு 15 டேஸ் ஜெர்மனி பயணம் போயிட்டு வந்தது போல இப்போ சைரஸ் வந்து பயணம் போக போறார். எங்கன்னா பிரான்ஸ்க்கு போக போறார். அவர் அதுக்கான ஒரு ஒரு பிரயாசத்தை பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை எடுத்து வச்சா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பேக் எடுத்து வச்சிட்டியா, இதை எடுத்து வச்சிட்டியா, இல்லை எல்லாம் ரெடியாக இருக்குதா, பாஸ்போர்ட்ஸ் ரெடியாக இருக்குதா, பிரிண்ட் அவுட் வந்துருச்சா, இது வந்துருச்சா, எல்லாத்தையும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ கேரன் சொன்னா, ஐ எம் ஜெர்மனி ரிட்டன். சைரஸ் சொல்றான், நான் போயிட்டு வந்து சொல்லுவேன், ஐ எம் பிரான்ஸ் ரிட்டன். கெனானியா சொன்னா, ஐ எம் பாண்டிச்சேரி ரிட்டன். ஏன்னா அவன் ஸ்கூல்ல பாண்டிச்சேரிக்கு 2 நாள் கூட்டின்னு போயிட்டு வந்தாங்க. உடனே அவர் சொல்றான், அவன் சொன்னான், ஆனா அவன் பண்ணாம பாருங்க, இதுங்க ஜெர்மனி பிரான்ஸ் போறது கூட ரொம்ப பெருசா பண்ணலங்க. அவன் பயங்கர ப்ரிப்பரேஷன் பண்ணான். ஒரு பயணத்துக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுது இல்ல. ஒரு பயணம் அப்படின்னாலே, அந்த டெஸ்டினேஷன்ல போய் நம்ம சேரணும் அப்படின்னாலே நம்ம ஆயத்தப்படுகிறோம் அல்லவா? அப்போ நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். இது நம் நிரந்தரமான இடம் இல்ல, நமக்கென்று ஒரு நிரந்தரமான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த பயணத்திற்கு மாத்திரம் இல்ல, அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு உண்டான ஆயத்தத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும்னு சொல்றேன். a deep desire for the destiny, for the destination. deep desire, ஆழமான ஒரு ஏக்கம். எப்படி இருக்கணுமா? ஆழமான ஒரு ஏக்கம் இருக்கணும். ஆழமான ஒரு ஏக்கம். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நாம் இவ்வுலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்பனா இந்த ஆயத்தத்துல பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். இப்ப நம்மள எப்படி அழைச்சிருக்கிறார்னா, தமது பிள்ளைகளை அழைச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின்படி நம்ம விசுவாசிகள் அல்ல, நம்ம சீஷர்கள். we are called disciples. ஆமென் சொல்லுங்களேன். we are followers of Christ. ஆமா, இயேசு யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணார், பின்பற்றி வந்தார். இயேசு அநேக ஜனங்கள் பின்பற்றினார்கள் தான் வசனம் சொல்லுது. followers. இந்த followers எல்லாத்துக்குமே ஒரு deep desire இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு deep desire. யாருக்கெல்லாம் அந்த deep desire இருக்குதோ அவர்கள் இந்த ஆயத்தத்துல சூப்பரா ஆயத்தமானதை பார்க்கிறோம். ஆமென். பின்பற்றினவர்கள் நிறைய பேர், ஆனா டிசைர் இல்லாம பின்பற்றினவங்க தான் நிறைய பேர். ஏக்கம் இல்லாம ஜாலியா வேற ஏதோ ஒண்ணுக்காக ப்ரிப்பேர் பண்ணாங்க, வேற ஏதோ ஒண்ணுக்காக ஃபாலோ பண்ணாங்க. ஆனா டீப் டிசைர், if you don't have this deep desire, கண்டிப்பா இந்த உலகத்துக்குரியவர்களை நம்ம மாறி போயிடுவோம். ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அசைக்கப்பட்டுருவோம், கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல விழுந்து போயிடுவோம், கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு அந்த ஏக்கம் இல்லாதபடி பின்னாடி நடக்கிற விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்துருவோம். பவுலடியாருக்கு இந்த டீப் டிசையர் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன்னா, அவர் சொன்ன வார்த்தையில இருந்து தான். எப்பவுமே ஒருத்தங்களுடைய மனசுல இருக்கிறது தான் வாயில வரும் இல்ல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி உள்ள என்ன இருக்கோ அதுதான் வாயில வெளியில அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அவர் சொல்றாரு, பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நான் நாடுங்கள். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது என்பதை அவர் நல்ல டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார். நான் இருக்கிற இந்த பூமி எனக்கு சொந்தமானது அல்ல, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவருடைய பிள்ளைய நான் வாழ்வேன், மற்றவர்களே ஆண்டவருக்குள்ள நான் கொண்டு வருவேன். ஆனா எனக்கென்று ஒரு இலக்கு உண்டு. இதுதான் அந்த புரிதல். அந்த இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் அப்படின்னா அந்த இலக்கை குறித்ததான டீப் டிசையர் அவருக்குள்ள இருந்தது. அதுதான் அவரை ஆயத்தப்படுத்தினது. His life was a prepared life, already prepared by God himself. ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவன். ஆமென்.
ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்வார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அவள், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீங்க சொல்லுங்க, நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எனக்கென்று ஒரு இலக்கு உண்டு. அந்த இலக்குக்கான ஆயத்தத்துல தான் கர்த்தர் இந்த நாளில் என்னை கொண்டு செல்லுகிறார். ஆமென், ஆமென். இப்போ இந்த தெரிந்து கொள்ளுதலே எதுக்கு தெரியுமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. ஆண்டவரை பிரியப்படுத்தவும் மக்களுக்கு சேவை செய்யும். இப்போ நீங்க டாக்டரா இருக்கிறீங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தி அந்த சேவையை செய்யணும். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தி அங்க சேவை செய்யணும். ஊழியம் செய்றீங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யணும். வேலை செய்றீங்கன்னா ஆண்டவரை பிரியப்படுத்தி வேலை செய்யணும். wherever we are, whatever we do, கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் அவருடைய ஆசை இந்த பூலோகத்துல நிறைவேற்றுவதற்காக நம்ம பிறந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த டீப் டிசையரான ஒரு விஷயத்தை நான் திரும்பி சொல்ல விரும்புகிறேன். உங்க இருதயம் எதை ஏங்குது, உங்க இருதயம் எதுக்காக அப்படியே ஏங்குதுன்னா, இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளை நீங்க இருக்கிறீங்க, உங்க டிசையர் அதுல வெளிப்பட்டுரும். உங்க ஜெபத்திலே வெளிப்பட்டுரும். எதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிருக்கிறீங்க, எதை கேட்டிருக்கிறீங்க. இப்ப கடந்த 10 நாளா உங்க ஜெப ரிக்வெஸ்ட் என்னவா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை பத்தி இருக்குதா, இல்ல ஆண்டவர் என்ன நினைக்கிறார்ன்றத பத்தி இருக்குதா? உங்களுடைய சூழ்நிலைகளை பத்தி இருக்குதா, இல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறார்ன்றது இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நல்லா ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கிறார், நல்லா ஆயத்தப்படணும்னு சொல்லியிருக்கிறார். ஆர்க்கு வந்தோம், 21 days வந்தோம், பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, காத்து இருந்தோம், ஜெபிச்சோம். கர்த்தர் நமக்கு சொல்ல எல்லாவற்றுக்காகவும் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். நமக்கு நிறைய சொல்லியிருக்கிறார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே விடியற் காலத்து வெளுப்பு போல வெளிச்சம் எழும்பும், உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும். உன் நீதி நம்முடைய நீதி இல்ல, ஆண்டவருடைய நீதின்னு சொல்லிட்டோம். ஆனா ஆண்டவருடைய நீதி நமக்கு முன்னாக நம்முடைய நீதியை மாத்தி அழகா நம்ம நீதியை முன்னாடி செல்ல வைக்கிற வரைக்கும் நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். என்னெல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரோ, இத்தனை வருஷம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரோ, அவைகள் நிறைவேறுகிற வரைக்கும் நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நமக்கு சொன்னது நிறைவேறியே ஆகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது நிறைவேற்றுவது எப்படி நிறைவேற்ற போகிறோம், யார் நிறைவேற்ற போகிறா, யார் இந்த ஸ்தலத்துல இதெல்லாம் செய்து முடிப்பான்னா கர்த்தர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவருடைய தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகள் அறிந்திருக்கும். தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகள் அறிந்திருக்கும். தகப்பனுடைய இருதயத்துல இங்க ஏங்கிட்டு இருக்கிறார், சில விஷயங்களை செஞ்சு முடிக்கணும். யாரெல்லாம் ஆண்டவரால் ஆயத்தப்படுறாங்களோ அவர்கள் எல்லாருமே தாங்கள் மாத்திரம் ஆயத்தமாக மாட்டாங்க. அவர்களுடைய ஆயத்தம் இன்னொருத்தரை தாக்கத்தை கொண்டு வரும். புரியுதா? ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார்னா, நீங்க ஆயத்தப்படும் பொழுது அது மற்றவர்களையும் அஃபெக்ட் பண்ணும். ஆயத்தம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த புதிய இலக்கை நோக்கி கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அது நீங்க ஆயத்தப்பட சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நாங்கள் சொல்லுகிறோம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு பெரும் கூட்டம், தன்னுடைய ஜனம் என்று பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். 430 ஆண்டுகள் ஒரே இடத்துல அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் எகிப்து அவர்களுக்கு சொந்தம் இல்லை. F மைனர் கொடுங்க. எகிப்து அவர்களுக்கு சொந்தம் இல்ல. இப்பெல்லாம் பட்டா கொடுக்கறதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கப்பா, ரொம்ப நாள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தா அது சொந்தம் கொண்டு அனுபவப்பட்டான்னு கொடுத்துறாங்க. அனுபவப்பட்டாவா, ரொம்ப நாள் சொந்தமா வச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு அனுபவப்பட்டா, அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வாழ்ந்தாலும் அது அவர்களுக்கு உலகத்துல நான் இருந்தோம், அது எனக்கு சொந்தமில்ல, நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு இல்ல. உலகத்துல பாடுவீங்களா? உலகத்துல நான் இருந்தோம், அது எனக்கு சொந்தமில்ல, நிரந்தரமா அவர் இருக்க
மனசு கேட்கல. சத்தமா நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீர் இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீர் இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. அப்போ எகிப்து அவர்களுக்கு சொந்தம் இல்லை. அவர்களுக்கென்று சொந்தமா ஆண்டவர் ஒரு இடத்தை வச்சிருந்தார். அது நிரந்தரமான ஒரு இடம். அதுல அவர்கள் இங்கேயோ அங்கேயோ அலைவதில்லை. அங்க கூடாரங்கள் போடுவதில்லை. கூடாரம் அப்படின்னு சொன்னாலே டெம்பரரி, போட்டுக்கலாம் உடனே எடுத்துக்கலாம். ஆனா அங்கே அவர்களுக்கு நிலையான ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருந்தார். சொல்லுங்க, அது நிரந்தர சுதந்திரம். நிரந்தர சுதந்திரம், நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. இப்படி ஒரு லைனுக்கும் நான் பாடினே இருப்பேன். சரி, நிரந்தர சுதந்திரம் என்று அவர்களுக்கு கர்த்தர் வச்சிருந்தாரு. அந்த இலக்கை அவர்கள் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் புறப்படுதலையோ ஒரு ஆயத்தம் வேணும், அவங்க ஜேர்னில ஒரு ஆயத்தம் வேணும். அந்த ஆயத்தம் இருந்தாதான் நம்மளால டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். இன்றைக்கு கர்த்தர் ஆர்க்குள்ள நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்துல வாழறதுக்காக மாத்திரம் இல்லை. இதெல்லாம் என்ன சொல்றது, ஒரு சொல்வாங்களே, ஒரு கூர் ஒன்று எடுத்தா கடைசியா கொசுறு. இதெல்லாம் கொசுறு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாம், நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கொசுறு. அதுவும் இந்த ஸ்வீட்ல இந்த கொசுறு கொடுப்பாங்களே, என்னப்பா, ராஜலட்சுமி ஜெயலட்சுமி ஸ்வீட்ல கொசுறுன்னு ஒரு டப்பா கொடுக்குறான். ஆமா, அது வாங்குறதுக்கே நான் போய் தனியா 50 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவேன். எனக்கு ஸ்வீட்லாம் வேணாம் சார், அந்த கொசுறு கொடுங்க சார், 5 டப்பா கொசுறு கொடுங்கன்னு. சரி 100 ரூபாய் கொடுங்க, நான் கொடுத்துட்டேன். அழகா அதுவே வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, அதுல இங்க இருக்கிறது எல்லாமே, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இது எல்லாமே blessing தான். எல்லாமே blessing. அது ஆண்டவர் குறைவில்லாம பாத்துப்பார். குறைவில்லாம பாத்துக்குவார். ஆனா God is preparing us for a greater destination. ஆமென். இது ஆண்டவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஆயத்தத்துக்கு நம்ம போகணும்னா இங்க ஆயத்தப்படணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்க சீஷர்கள் நல்லா இங்க பாத்தீங்கன்னா, இங்க கானானை நோக்கி அவர்கள் பயணிக்க ஒரு பயணத்துக்கு ஆயத்தம் உண்டா இருந்துச்சு. அந்த ஆயத்தத்துல ஒரு ஆட்டுக்குட்டி அவர்கள் தெரிவு செய்தார்கள். அதுக்கு அந்த பஸ்காவுக்கு புறப்படுறதுக்கு ஏத்த மாதிரி பெல்ட் கையில கட்டிக்கிட்டு, இடுப்புல கச்சை கட்டிட்டு ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்க வைக்கிறார், ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? மாரநாதா அப்படி நம்ம எத்தனை தடவை ஜெபம் பண்ணிக்கிறோம், சீக்கிரம் வாங்க ஆண்டவரே எத்தனை தடவை சொல்லிக்கிறோம். ஆண்டவரே இப்ப வந்துடாதீங்க ஆண்டவரே, இன்னும் நான் திருந்துறேன், பயமா இருக்குது ஆண்டவரே. ஐயோ, நான் சொல்றேனே, மரணத்தை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. மரணம் நம்மளை பார்த்து பயப்படணும். மரணம் பிசாசு நம்மளை பார்த்து பயப்படணும். மரணத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது. பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம். ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். இப்ப ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, லாஸ்ட் இயர் நமக்கு சொன்னார் ஜெபக்குழுக்களை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. நம்ம as sons and daughters, as disciples, as followers of Christ, புதுசா கேட்கறது சந்தோஷமா இருக்குது எல்லாருக்கும். ஏதோ ஒண்ணு இன்னைக்கு கத்துக்கிறோம். எத்தனை பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எவ்ரி வீக் புதன்கிழமை இங்க கேட்கிறோம், 2வது சனிக்கிழமை புதுசா ஒரு வார்த்தை கேட்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை அழகான வார்த்தையை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம். குட். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றணுமா? கர்த்தர் சொல்லி இருக்கிற ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கணும். எப்ப ஆரம்பிக்க போறோம்? ட்ரைனிங்ஸ் ஆரம்பிக்கணும். என்னுடைய பங்கு என்ன? as son, டாக்டரா சன்னா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு தான். மகனா மகளா அவரை பின்பற்றுகளான எல்லா இன்ஹெரிட்டன்ஸும் கர்த்தர் நமக்கு கொடுத்துட போறாரு. இதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம சுதந்திரவாளிகள். ஆமென். ஆமா, நம்ம ஒரே தரத்தாரா மாற்றப்பட்டு இருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார், அதிகாரத்தை கொடுத்துட்டார். குட். இது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? அந்த டெஸ்டினிக்கு நான் என்ன எடுத்துட்டு போறேன்? அவர் சொல்றாரு, பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியுமா? ஒரே ஒரு வசனம் சொல்லுது, பரலோகம் எதுக்கு சந்தோஷப்படணும்? ஒன் வேர்ட், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தை நம்மளால சந்தோஷப்படுத்த முடியும். இன்னைக்கு ஆயத்தம் எங்கன்னா டுவர்ட்ஸ் தி கோல், டுவர்ட்ஸ் தி இலக்கு. பவுல் அடியாருக்கு இலக்க நோக்கு அந்த ஃபோக்கஸ் இருந்துச்சு. அவருக்கு நல்லா தெரியும். கொரிந்தியர்ல எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த பூமியில கூடாரம் தான்.
நமக்கென்று ஒரு கூடாரம் இருக்கிறது பரலோக ராஜ்யத்துல அப்படின்ட்டு he was very well aware of the fact that this earth does not belong to him. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இந்த உலகம் என்பது ஒரு நிரந்தரமான இடம் இல்லை என்பது அவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன தெரியுமாங்க பண்ணாரு? ஆயத்தமும் ஆனார், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தினார். சும்மா இல்லை மனுஷன். இன்னைக்கு நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இன்னைக்கு நம்மளும் ஆயத்தப்படுறது மாத்திரமல்ல, நம்மை கொண்டு மற்றவர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும். எப்படிங்க சிஸ்டர் என்னால முடியும்? நான் வீட்டில் தானே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்து. நான் ஒரு சின்ன வேலையில தானே இருக்கிறேன். உன் வேலை ஸ்தலத்துல உன் கூட வேலை செய்யறாங்கல்ல, அவர்களை ஆயத்தப்படுத்து. நான் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்யலையே, ஒரு சின்ன கடை தானே வச்சிருக்கிறேன். உன் கடையில ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போறாங்கல்ல, அவர்களை ஆயத்தப்படுத்துறதுனா கிரியேட் a small impact. பவுல் அடியார் he created a big impact. அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்களை விட அதிகமான இம்பாக்ட பவுல் பண்ணார். இன்றைக்கு நம்மளாலையும் தாக்கத்தை உருவாக்க முடியும். நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயம் கூட எதை மனசுல வச்சு தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்துல மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஆயத்தப்படுறது மாத்திரமல்ல, நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஜெபமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளுக்கான ஜெபமா இருக்கலாம், ஒரு உபவாசமா இருக்கலாம், ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அது தாக்கத்தை உண்டாக்கும். as a housewife எங்க அம்மா ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாங்க. she prayed, she will pray for hours. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா நான்லாம் சொல்லுவேன் ஜெபம் பண்றேன்ட்டு, ஆனா பேரை சொல்லிலாம் ஜெபம் பண்ண மாட்டேன். மனசுல என்ன வந்தாங்கன்னா ஜெபம் பண்ணுவேன். ஆனா அவங்க ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அம்மாவை ஜெபம் பண்ண சொல்லுன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்குது அவங்களுக்கு சொல்றதுக்கு. குழந்தை இல்லாதவங்க ஜெபம் பண்ணணும்னு சொன்னா 40 பேர் வச்சிருக்காங்க லிஸ்டா, 40 பேருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்கன்னு கேட்டிங்கன்னா நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா, 10th +2 காலேஜ் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. 10th கேரன் சைரஸ் எழுதுற ஆண்டவரே, 10th இந்த பிள்ளை எழுதுற ஆண்டவரே, லைனாக எல்லாரும் பேரும் அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் நல்லா தெரியும், அட்ரஸ் வரையா தெரியும். அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சர்ச்சில் இருக்கிற வீடுகள்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா லக்ஷ்மி நகர் போய் நிற்போம். அங்கேருந்து வரணும். சம்டைம்ஸ் அட்டகம்பெனி வரைக்கும் தான் வந்திருக்கோம். நம்ம வந்து எட்டி பார்த்தா இப்போதான் அட்டகம்பெனி வந்திருக்குது. அட்டகம்பெனியில் இப்போ ரைட் உள்ளே போனோம்ல. she prays. ஒரு இம்பாக்ட். அந்த ஜெபத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கேட்கறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருந்துகிட்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல சீஷர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஜெபிப்பதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் போதிப்பதிலும் தரித்து இருந்தாங்கன்னா they stay put. வேற எதுவும் நாங்க செய்யறது அவசியம் இல்லை. அவங்க ஜெபிக்கிறதுலயும் வசனத்தை போதிக்கிறதுலயும், அப்போ வசனத்தை கற்றறிந்து இருந்தார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகளை எல்லா நன்மைகளும் பெற்று நம்ம ஆயத்தப்படுத்தணும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பு. இது எல்லாருக்கும் கிடையாது, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கிடையாது. இந்த பேழைக்கு வருகிற உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு. ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுத்தணும். ஆமென். ஆயத்தப்படணும். முதல் நிலை குடும்பத்துல. உன் குடும்பத்திற்கு உத்தரவாதம் யார் கொடுக்க போறா? My mother took, my father took. நான் மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அப்படியே விட்டுறல. அவங்க கேட்டாங்க, இது தப்புன்னு சொன்னாங்க, அவங்க ஜெபிச்சாங்க, கூட நின்னாங்க, எங்கெல்லாம் சரி செய்தோமோ அங்க திருத்தினாங்க. முதல்ல நம்ம தான். நம் பிள்ளைகளுக்கு நம் உத்தரவாதம். சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு நான் உத்தரவாதம். பிள்ளைகளுக்கு நான் தான் உத்தரவாதம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, என் பிள்ளைகளுக்கு நான் உத்தரவாதம். பிள்ளைகளுக்கு நான் தான் உத்தரவாதம். ஒரு அம்மா என்கிட்ட அப்படியே கையை உயர்த்திக்கினே இருங்க, சொல்ல போறேன். இந்த சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறோம். அப்படியே ஒரு நிமிஷம் அதுக்கு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆமா, முடிக்கல, அதுக்காக தான். ஒரு அம்மா என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண சொன்னாங்க, அவங்க கணவருக்காக திருந்தணும், அவர் இந்த வாரம் கோயிலுக்கு வரணும்ட்டு. நான் ஜெபம் பண்ணிட்டு இந்த வாரம் கண்டிப்பா வருவார் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த அம்மா எனக்கு திரும்பி சொல்லிச்சு, அவர் வரமாட்டார் பாஸ்டர். அப்ப நான் ஜெபம் பண்ண முதல்ல இந்த அம்மாக்கு தான் ஜெபம் பண்ணும். அவர் வராததுக்கு காரணமே இந்த அம்மாவுடைய விசுவாச வார்த்தை தான். அவர் திருந்தணும்ட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஆனா இந்த அம்மா திருந்தாம ஒரு வார்த்தையை சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரு வரவே மாட்டார் பாஸ்டர். இப்போ உங்க கரங்களை உயர்த்தி, என் குடும்பத்துக்கு நான் உத்தரவாதம். என் குடும்பத்திற்கு நான் உத்தரவாதம்.
இது இங்கதான் ஊழியம் ஆரம்பிக்குது. ஆமாப்பா. Here starts the ministry. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுக்கு நாங்க உத்தரவாதம், உங்க மகளுக்கு நான் உத்தரவாதம், என் மகனுக்கு நான் உத்தரவாதம், என் மனைவிக்கு நான் உத்தரவாதம், என் கணவனுக்கு நான் உத்தரவாதம் எடுக்கிற உத்தரவாதம் எடுங்க. நேரலையில பார்க்கிற உறவுகள் உத்தரவாதம் எடுங்க. எஸ், ஆயத்தமாகணும். ஓ, உங்களுக்கான ஒரு டீப் டிசைர் இல்லைன்னா, இந்த டீப் டிசைர் இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தின் மீது ஆசை உள்ளவர்களாக மாறிவிடுவோம். உலக சித்தங்கள், உலக ஆசைகளுக்குள்ள ஓடி போயிடுவோம். இந்த டீப் டிசைர் ஃபார் கிரைஸ்ட், ஆண்டவரே ஆயத்தமாகணும், ஆயத்தமாகணும், ஆயத்தப்படுத்தணும், ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆமென். 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 யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் வச்சிருந்தார் அவர்களுக்கு. எந்த ஆயத்தம் தெரியுமா? எகிப்து நிரந்தரம் இல்லை, நிரந்தரமான இடத்தை நோக்கி ஒரு பிரயாணத்திற்குண்டான ஆயத்தம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இந்த ஆயத்தத்தை குறித்து பேசும் பொழுது முதல்ல ஆண்டவர் டைரக்டா மோசேயின் இடத்துல தான் பேசுறார். யாத்ராகமம் 12 அப்படிதான் சொல்லப்படுகிறது. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. அப்ப முதல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த ஆயத்தத்தை குறித்ததான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோசேக்கும் ஆரோனுக்கும் தான் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டிலையும் யாரை தெரிந்து கொள்ளணும்? ஒரு ஆட்டுக்குட்டிய தெரிந்து கொள்ளணும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அதனுடைய ரத்தத்தை எடுத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரிலாம் ஆயத்தப்பட்டாங்கன்ட்டு, ரத்தத்தை எடுத்து வாசல்களின் மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் அது பூசப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, அந்த மாம்சத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, எப்படி புசிக்கணும்னு சொன்னார் ஆண்டவர்? அரை கச்சைகளை கட்டி கொண்டு, வசனத்தின்படி 11வது வசனத்துல, அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. பஸ்கா அப்படிங்கிற ஒரு நியமத்தை ஆண்டவர் அன்றைக்கு தான் மோசேனிடத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். கரெக்டா? அப்ப யார் முதல்ல பெற்றுக்கொண்டது? இந்த ஆயத்தத்தை குறித்ததான காரியங்களை முதலில் பெற்றுக்கொண்டது மோசே. எதற்காக தெரியுமா ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னாரு? அவருக்கு தெரியும் மோசே யார்கிட்ட சொல்லி ஆகணும். அப்போ மோசே இதை கேட்டுட்டு ஆயத்தமாகிறது மாத்திரமல்ல, இது இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இன்னொருத்தரையும் ஆயத்தப்படுத்தணும். ஆமென். இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுதுதான் நாங்க பார்த்தோம் 21வது வசனம், யாத்ராகமம் 12:21. அப்பொழுது மோசே, முதலில் பெற்றுக்கொண்டவர் மோசே. இப்போ மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்கள் ஆட்டுக்குட்டியாக தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து, இப்போ மொத்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் இல்ல, ஐடில வேலை செய்றவங்க சொல்வாங்க, அந்த கேடி எதெல்லாம் மோசே ஆயத்தப்பட்டாரோ, எப்படிலாம் அவர் ஆயத்தப்பட்டாரோ, அது எல்லாவற்றையும் யார்கிட்ட சொல்றாருன்னா இஸ்ரவேலின் மூப்பரிடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர்களை ஆயத்தப்படுத்துறாரு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்படி சிஸ்டர் என் பிள்ளைய ஆயத்தப்படுத்துறது? ஆண்டவர் முதல்ல செஞ்சதை சொல்லுங்க பிள்ளைங்கிட்ட. ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செஞ்சாரு, இப்படி செய்ய சொல்லி இருக்கிறாரு. இப்படி நம்ம சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களும் ஆயத்தப்படுவாங்க. ஆமென். இப்போ மோசே கிட்ட இருந்து இந்த மொத்த ஆயத்தமும் யார்கிட்ட போச்சுன்னா இஸ்ரவேலின் மூப்பர்களிடத்துல அது போச்சு. இந்த மூப்பர்களும் சும்மா இல்ல, அவர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? 24ஆம் வசனத்துல இருந்து அப்படியே நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கை கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் வசனத்துல அப்போ உங்க பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்களாம், இந்த ஆராதனையின் கருத்து என்ன? ஆயத்தம் இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஆயத்தம் எப்படி ஆயிடுச்சு? இன்றைக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல, அது கர்த்தருடைய பார்வையில் அது ஆராதனை, அவருக்கு செலுத்துகிற ஆராதனை. அந்த பிள்ளைங்க கேட்பாங்களா, இந்த ஆராதனை எதற்காக? பிள்ளைங்க கொஸ்டின் பண்றாங்களா? இன்னைக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருக்கா? ஆவிக்குரிய பதில்களை வச்சிருக்கீங்களா, இல்ல உலக பிரகாரமான பதில்களை மாத்திரம் சொல்றீங்களா? அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணுமா? இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி,
அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். ஆமென். They were creating an impact. Moses created an impact. He passed it on to the elders. மூப்பர்களிடத்துல பண்ணாரு. மூப்பர்கள் இப்போ ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தார்கிட்ட கொடுக்கறாங்க. அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. அவர்கள் ரட்சிப்பின் அடையாளத்தை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ரட்சிப்பின் அடையாளம். ரட்சிப்பின் அடையாளத்துல பஸ்கா. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? கிறிஸ்து. கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்டது. அங்கே எகிப்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அவர்களை மீட்டது. இப்போ நம்மளை எல்லாரையும் மீட்டு இருக்கிறது ஒரே தரம், ஒரே பலியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்திலே நாம் மீட்கப்பட்டதை நாம் நமது பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்தணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஆசை, எவ்ரி ஹவுஸ் ஷுட் ஹேவ் பிரேயர்ஸ். ஆமென். குடும்ப ஜெபத்தை தாண்டி மாதம் ஒரு முறையாவது ஒரு செல் குரூப் மாதிரி ஒரு சின்ன பிரேயர் நீங்க நடத்துங்க. இப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி அக்கா ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டுல. 3 பேர் பக்கத்துல இருக்கிற பெண்கள் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 3 பேர். அதனால ரட்சிப்புக்குள்ள நிறைய குடும்பங்களை நடத்திட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை நம்ம செய்யணும். நான் சந்தோஷமா ஆராதிப்பேன். 6 மணி நேரம் ஆராதனை, 12 மணி நேரம் ஆராதனை, சந்தோஷம். ரிசல்ட் எங்க? எத்தனை பேரை கர்த்தருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லி கொடுத்திருக்கிறோம்? சொல்லணும். இது வந்து காயப்படுத்த இல்ல, நம்ம செய்ய போறோம். அதுக்காக தான் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் இன்னைக்கு நம்மள ஆயத்தப்படுத்துறார். இது வந்து பயங்கரமா அப்படியே கூட்டம் சேர்க்கறதுக்கான இது இல்ல. இது கர்த்தருக்கான ஆத்துமாக்கள் அறுவை. அதான் பரலோகம் சந்தோஷப்படும். ஆண்டவர் சொன்னார்ல, பரலோகத்திலே உங்க பொக்கிஷங்களை நம்ம போய் சேர்த்து வைக்கிற மாதிரி அங்க வந்து பொருள் உங்க கையில இருக்குதா? நான் கேக்குறேன். நம்ம போய் அங்க சேர்த்து வைக்கிற அளவுக்கு பொருள் உங்க கையில இருக்குதா? வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் போய் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். அவர் ஆயத்தப்படுத்துறதுக்கு உங்களால சேர்த்து கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனா என்னத்தை சேர்த்து வைக்க முடியும் தெரியுமா? அங்க ஆத்துமாக்களை நீங்க சேர்த்து கொடுக்க முடியும். அங்க பொக்கிஷமா ஒவ்வொரு பொக்கிஷம் பரலோகம் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு ஆத்மாவை சேர்த்து வைக்க முடியும். அந்த முதல் லிஸ்ட்ல நம்ம ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் வந்துரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு எங்க குடும்பத்துல ஆயத்தப்படுத்தல என் லிஸ்ட் சேர்க்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க லிஸ்ட் எல்லாம் சேர்க்கப்பட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இன்னைக்கு இங்க 2 பேர் ஞானஸ்தானம் எடுக்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க 2 பேர் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இன்னைக்கு இங்க உள்ள வரும்போது சொன்னார், என்னையா இது கையில எப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே எடுக்க போறேன் அப்படின்னாரு. ஞானஸ்தானம் எடுக்க போறேன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம தான் ஆயத்தப்படுத்த போறோம். ஆமென் சொல்லுங்களேன். wherever you go, நீங்க ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஆமென். இந்த ஆயத்தத்தை கர்த்தர் நம்ம குடும்பத்துல கொடுக்க போகிறார். இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறார். இந்த ஆயத்தம் எப்படி தெரியுமா இருக்க போகுது? கர்த்தரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். they chose a lamp. you have chosen a lamp. அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு உண்டான ஆயத்தத்தை ஆயத்தப்படுத்தும் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஆட்டுக்குட்டி ஒரு புறப்படுதலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பயணத்துக்கு உண்டான ஆயத்தம் அது. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்முடைய வீடு இது நிரந்தர வீடு கிடையாது. அதனாலதான் பேதுரு சொல்றார், இது கூடாரம். அங்க நித்திய வீடு காத்துக்கிட்டு இருக்குது. அந்த நித்திய வீட்டுக்கான ஆயத்தத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்ய சொல்லிட்டே இருக்கிறார் நமக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு வாரம் புதிய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு பிரசங்கம், சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்குதுன்றதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த வசனங்களை வாழ்க்கைப்படுத்தி கிறிஸ்துவனிடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். கிறிஸ்துவனிடத்துல ஆத்துமாக்களை சேர்க்கணும். கிறிஸ்துவனிடத்துல ரட்சிக்கப்பட்ட கூட்டங்களை சேர்க்கணும். அப்படித்தானே சீஷர்கள் ஜெபித்த பொழுது, சீஷர்கள் பேசின பொழுது தினந்தோறும் ஆத்துமாக்கள் சபையில சேர்க்கப்பட்டார். Every week we come, we enjoy good, happy. தேவ பிரசன்னம் வானம் திறக்கப்பட்டிருக்குது. அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறார். சந்தோஷம். குட். பட் நம்ம ஆண்டவரிடத்துல ஜனங்களை சேர்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆத்துமாக்களை சேர்க்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பயணத்துக்கான ஆயத்தத்தை பட போறோம். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு குடும்ப தலைவிகள் நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். ஆமென். குறைஞ்சது உங்க குடும்பத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் நீங்க உபவாசித்து ஜெபிக்கணும். நானும் ஜெசிமாவும் லாஸ்ட் வீக் ஒரு தீர்மானம் எடுத்தோம். வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்பான்னு சொன்னேன்.
யாருக்காக? பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுக்காக. நாங்க எதுக்காக தெரியுமா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னு சொல்றோம்? பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுன்றதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. இன்னைக்கு நம்ம இந்த பேழையில் இருக்கிற இந்த குழு, நேரில் பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு உறவுகள் ஒரு காரியத்துக்காக தான் ஜெபிக்க போறோம். ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், அவ்வளவுதான். ஆண்டவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவர் எப்போ பிரியப்படுவார்னா அவர் சித்தத்தை செய்கிறவர்களாக பிள்ளைகள் மாறினாங்கன்னா அவர் சந்தோஷப்படுவார். அது ஆண்டவருக்கு பொக்கிஷமா இருக்கும். அந்த வேலையை உங்க கையில கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை you are called to do as wife, as husband, as a businessman, as a teacher, as a driver. நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அந்த வேலையை செய்யறதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அந்த உத்தமமான வேலைக்கு அர்ப்பணிக்க போறீங்க? ஆயத்தப்படுத்தணும். இந்த சீசன் ரொம்ப அழகான சீசன். உபவாசிக்கிறோம், வேதத்தை நிறைய வாசிக்கிறோம், நிறைய ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒரு அறைகூவல். we are going to start some prayer groups. அவங்கவங்க வீட்டில் சின்னதா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு பிரேயர் நடத்துங்களேன். 5 கிறிஸ்தவர்கள் வைங்க, ஒரு நான் கிறிஸ்டியனை இன்வைட் பண்ணுங்க. 5 கிறிஸ்தவர்கள் சேர்ந்துருங்க, ஒரு நான் கிறிஸ்டியனை இன்வைட் பண்ணுங்க. இவ்வளவு பேர் செய்தி கேட்டிருக்கிறோம். இதுல ஒரு 10 குரூப்ஸ் ஆவது பிரேயர் குரூப்ஸ் நம்ம ஆரம்பிச்சோம்னா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், செல் குரூப்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு லாஸ்ட் இயர் சொன்னார். இன்னும் நம்ம ஆரம்பிக்காம இருக்கிறோம். மார்ச் வந்துருச்சு, மார்ச் பண்ணிக்கினே போகுது, டேஸ் மார்ச். ஆனா இன்னும் நம்ம பிரேயர் குரூப்ஸ் ஆரம்பிக்கல. வீட்டுல பண்ண முடியல, வீட்டுல கஷ்டம். இங்க வாங்க, ஆருக்கு அதுக்காக தான் திறக்கப்பட்டிருக்குது. வாங்க, ஒரு 1 hour ஒரு புதிய குரூப் ஃபார்ம் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. இன்னும் நமக்கு ட்ரைனிங்ஸ் நிறைய ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஊழியத்துக்கு இன்னும் நிறைய காரியங்களுக்கு ட்ரைனிங்ஸ் ஆரம்பிக்க போறோம். ஆயத்தப்படுத்த சொல்லியிருக்கிறார், ஆயத்தப்படுத்த போறோம். எத்தனை பேர் அதுக்கெல்லாம் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரையும் அவங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்யறதுக்கு ஆயத்தப்படுத்த போறோம். நீங்க எங்க வேலை செய்றீங்களோ, எங்க படிக்கிறீங்களோ, எங்க ஊழியம் செய்றீங்களோ, எங்க பிசினஸ் பண்றீங்களோ அங்க கர்த்தருக்கு சாட்சியாக ஒரு 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 அழுத்தத்தை, ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணர்களாக மாற்றும்படியாக கர்த்தர் இந்த ஆயத்தத்தை பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது வரைக்கும் நம்ம 8 வருஷம் ஆர்க் நடத்திட்டோம், சூப்பர். ஆனா எத்தனை பேரை ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம நடத்திட்டு வந்திருக்கிறோம்? 8 வருஷம் ஆர்க்கு நடந்தே வந்துட்டோம். பொக்கிஷத்தை சேர்க்க போறோம் பரலோகத்துல. என்ன சேர்க்க போறோம்? பொக்கிஷங்களை. நம்ம அழைப்புக்கும், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்கும், நம்ம மேல இருக்கிற நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் வயசே ஆகாது. நமக்கு வயசானாலும் அது மாறவே மாறாது. இட் வில் வொர்க். ஆமென் சொல்லுங்களேன். எஸ், அப்படியே கண்களை மூடி 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆயத்தப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன் ஆயத்தப்படணும்? பதில் சொல்லணும். நம்ம எதற்கு ஆயத்தப்படணும்? அவர் ஆயத்தப்படுகிற ஸ்தலத்துக்காக நம்ம ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணும்? பஸ்காவின் ஆட்டுக்குட்டியை தெரிவு செய்து ஆயத்தப்படணும். ரட்சிப்பை கொண்டு நாங்க ஆயத்தப்படணும் ராஜா. எங்களுக்காக நீங்க வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பு எங்களில நிறைவேறுகிறது போல அப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் இந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் கேள்விப்படணும். அப்பா, அவர்களும் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும், அந்த ரத்தத்தை தெரிந்து கொள்ளணும். அப்பா, சங்கார தூதன்ல இருந்து பாதுகாக்கப்படணும். அப்பா, அப்படி ஆண்டவரே எங்களை தாக்கத்தை உண்டாக்குகிறவர்களாக அப்பா ஏசப்பா நாங்க வாய் திறந்து எங்க பிள்ளைகளிடத்திலையும் எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களிடத்திலையும் உங்களை பத்தி நாங்க பேசணும், உங்க ரட்சிப்பை பத்தி நாங்க பேசணும். அப்பா, அவர்களையும் இந்த பிரயாணத்துல எங்களோடு கூட அழைத்து சென்று அப்பா எங்களுக்கு என்று நீங்க வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நாங்க வந்து சேரணும். அப்பா, நாங்க வந்து சேரணும்ப்பா. அப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆயத்தப்படணும், நாங்க ஆயத்தப்படுத்தணும், ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுத்தணும்ப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. எங்கள் முழுவதும் உம்மிடத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிற ராஜா. எங்கள் முழுவதிலும் அப்ப எங்கள் முழுமையையும் உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நாங்க தான் ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வேலையிலே நாங்கள் நிலைத்து நின்று எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். எங்க சமுதாயத்தை நாங்க ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவரே, நாங்க வேலை செய்யற ஸ்தலத்துல ஒரு ஆத்மாவையாவது ஆயத்தப்படுத்தணும். அப்பா, நீங்க எங்களுக்காக ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறீர்.
நீங்க எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறீர். நீர் ஆயத்தப்படுத்தினதை நாங்க ஆயத்தப்பட்டு வந்து பார்க்கணும். அதுக்கு உண்டான டீப் டிசைர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க குடும்பங்கள்ல ஜெபங்களை இன்க்ரீஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள நடத்துகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்க கிருபையில மறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.